இப்படி என்னோட வண்டி சிலாங்கில விபத்தாயிருச்சு. இறந்த மணிகண்டன் தர்மபுரியை சேர்ந்தவர். அவரோட பாடியை மட்டும் கொண்டு போறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. அவருடைய உடலை கொண்டு வந்துட்டாங்கன்னு அவங்களுடைய மனைவி வெளியிட்ட வீடியோ பாக்குறவங்களை எல்லாம் அந்த மனசை பதற வச்சிருந்தது. எனக்கு 2 பொட்டு பிள்ளைங்க எடுத்துட்டு வர முடியல. என்கிட்ட நிதி எதுவுமே இல்ல, என்னால இதை ரெக்யூர் பண்ண முடியாது, யாராச்சும் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுங்க. 24 அதிகாலை 6:30 மணிக்கு அவர் இறந்துடுறாரு. அவருக்கு 2 குழந்தை. அதுல கடைசி குழந்தை இப்பதான் பிறந்து ஒரு 20 நாள். ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு இதுதான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட வாகன சேவை டீம் மெம்பர்ஸ்ட்டு நாங்க பேசுவோம். ரொம்ப கடத்துல இருக்கிறேன், என்னால் அந்த பாடி கொண்டு போய் சேர்த்தனா போதும், எனக்கு வண்டி வேண்டாம், எனக்கு அந்த பாடி கொண்டு போய் சேர்த்தனா எனக்கு போதும். அந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்ல. ஸோ ஃபர்தரா இது என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னும். இல்ல கண்டிப்பா யாருமே இங்க இல்ல அப்படின்னா ரிலேஷன் யாராச்சும் வந்தா மட்டும் தான் நாங்க பாடியை எடுக்க முடியும். பாடி இன்னும் போஸ்ட்மார்டம் பண்ணல. லாரி ஓனர்ஸ், டிரான்ஸ்போர்ட் எல்லா வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடியவங்க எங்க கூட டச்ல இருப்பாங்க. அதுல எதிர் நீச்சல் அப்படின்னு சொல்றது எங்களோட நியர் டச்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் தளம். ஸோ அந்த வாட்ஸ்அப் தளத்துல இந்த வீடியோவும் இதுவும் போட்டு அங்கிருந்து நம்ம இங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு 1 lakh கிட்ட வரைக்கும் செலவாகும். ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டாலே போதுமே அப்படிங்கிறது. 100 ரூபா சொன்னா கூட 3rd டிஜிட்டா மாறிடும். 99 rupees போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 99 rupees இஷ்டப்படுறவங்க நம்மளோட வாகன சேவை QR கோடு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஜனவரி 26 காலையில மதியம் ஒரு 1 மணிக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டுக்குள்ள நம்மளுக்கு கேட்ட அமௌண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. பிஹேனுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநரான மணிகண்டன் பணி நிமித்தமா பயணப்படும் போது ஒரு விபத்துல சிக்கி உயிரிழந்துறாரு. அவருடைய உடலை கொண்டு வந்துட்டாங்கன்னு அவங்களுடைய மனைவி வெளியிட்ட வீடியோ பாக்குறவங்களை எல்லாம் அந்த மனசை பதற வச்சிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியா அவருடைய உடலை தர்மபுரிக்கு கொண்டு வரதுல ஒரு மிகப்பெரிய போராட்டம், சிக்கல் எல்லாம் நீடிச்சது. இதுல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் நம்ம அவர்கிட்ட பேசுறதா இருக்கோம். பேசலாம். அண்ணா வணக்கம். முதல்ல மணிகண்டன் யாரு, எப்படி என்ன நடந்தது அந்த விபத்து, அதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்றத சொல்லுங்க. தகவல் எனக்கு என்னோட வாகன சேவை வாட்ஸ்அப் தளத்துக்கு அந்த வெஹிக்கிளோட ஓனர் பன்னாரி அம்மன் டிரான்ஸ்போர்ட் அவரோட ஒரு வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்படி என்னோட வண்டி சிலாங்ல விபத்தாயிருச்சு. என்கிட்ட நிதி எதுவுமே இல்ல, என்னால இதை ரெக்யூர் பண்ண முடியாது, யாராச்சும் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுங்க. நானும் ஓனர் கம் டிரைவரை இன்னொரு வண்டியில டியூட்டிக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து ஒரு 800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். இறந்த மணிகண்டன் தர்மபுரியை சேர்ந்தவர். அவரோட பாடியை மட்டும் கொண்டு போறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அது மட்டும் போதும், என்னோட வண்டி கூட வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட வாகன சேவை டீம் மெம்பர்ஸ்ட்டு நாங்க கூப்பிட்டு பேசணும். ஸோ சக லாரி டிரைவரோட கஷ்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில நான் இருந்து வந்ததுனால அந்த விஷயத்துல முழு ஈடுபாடோட என்னோட டீம் மெம்பர்ஸ்கிட்ட பேசி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு முடிவு எடுத்தோம். பக்கத்துல இருக்கக்கூடிய கவர்னர் கூட நம்ம தகவல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க மெயில் கொடுத்திருந்தோம். ஆக்சுவலா நெக்ஸ்ட் டே ஜனவரி 26 ரிபப்ளிக் டே அப்படிங்கும் போது எனக்கு அந்த இதுக்கு ரிப்ளை எதுவுமே வரல. இதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே பன்னாரி அம்மன் ஓனரோட பேர் காந்தி. ஸோ அந்த காந்திக்கு அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எஸ்ஐயோட நம்பர் இருந்தது. ஸோ அவங்களோட நம்பர் நான் வாங்கி கேட்கும் போது அவங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நாங்க இப்படி ஒரு அமைப்புல இருந்து பேசுறோம் சார், அந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்ல. ஸோ ஃபர்தரா இது என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னும். இல்ல கண்டிப்பா யாருமே இங்க இல்ல அப்படின்னா ரிலேஷன் யாராச்சும் வந்தா மட்டும் தான் நாங்க பாடியை எடுக்க முடியும். பாடி இன்னும் போஸ்ட்மார்டம் பண்ணல. ஆக்சுவலா நான் பேசும்போது அது 25ஆம் தேதி 24 அதிகாலை 6:30 மணிக்கு அவர் இறந்துடுறாரு. மணிகண்டன் தான் அந்த வீட்டுல ஒரே ஒரு பையன். அவருக்கு 2 குழந்தை. அதுல கடைசி குழந்தை இப்பதான் பிறந்து ஒரு 20 நாள். ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு இதுதான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. சரின்னு ஒரு நம்பிக்கை நாங்க ஒண்ணே கொடுத்தோம். நீங்க எங்க கிட்ட முழு நம்பிக்கையோட நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா யாரு உங்களுக்கு கேட்டாலுமே வாகன சேவையில நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் வச்சுட்டு நீங்க வீட்டுக்குள்ள மட்டும் இருங்க, வேற எந்த கோரிக்கையும் எங்கேயும் நீங்க வைக்க வேண்டாம். 24 ஹவர்ஸ்க்குள்ள எங்களால முடிஞ்ச அளவு நாங்க ஸ்டெப் எடுத்து என்ன ரிசல்ட்டுங்கிறத நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தோம். ஸோ பிரியதர்ஷினி தான் மணிகண்டனோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதத்துக்கு ஒரு 50 rupees ஸ்டாம்ப்ல லோட்டரி கிட்ட போய் அட்ரஸ் சைட் வாங்கி மணிகண்டன் கூட போனது கண்ட்ராக்டர் பேர் பெருமாள். ஸோ அந்த பெருமாள் அவங்களோட பிளட் ரிலேஷனான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாங்க. பிரியதர்ஷினியோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நீங்க ஒரு அட்ரஸ் சைட் வாங்கிட்டு வாங்க, அவர்கிட்ட பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். இன்னொரு சைடு பன்னாரி அம்மன் டிரான்ஸ்போர்ட் ஓனர் காந்தி அவர் எனக்கு கொடுத்த அந்த எஸ்ஐயோட சார்ட்ட நான் தொடர்ல இருந்தேன். அவங்கள்ட்ட நான் கேட்கும் போது ரிலேஷன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது, பாடி வாங்க முடியாது, அதாவது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நாங்க இங்கே எல்லாமே பண்ணிடுவோம்
அப்படின்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலா ஹிந்தி கம்யூனிகேஷன்ல கரெக்டா நம்ம பேசணும், அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. நான் ஹிந்தில அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணேன். கஷ்டமான சூழ்நிலை எனக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமாள் கிட்ட போன் எதுவுமே இல்லை. அந்த போன் இல்லாத ஒரு காரணத்துக்கு அவரை வந்து தொடர்பு கொள்ளவே முடியல. அவரை வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க, பெட் பக்கத்துல அட்மிட் ஆயிருக்கிறவங்க வந்து சாப்பாடு கொடுத்து, லாங்குவேஜ் தெரியாத ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உணவு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களோட போன்ல இருந்து கூப்பிட்டா அவங்க வெளியே போயிடும், திருப்பி கூப்பிட்டா அவங்க ராங் நம்பர்னு வைப்பாங்க. அது மாதிரி ஒரு 8 நம்பர்ல இருந்து எனக்கு கூப்பிட்டாப்ல. எங்களுக்கு கூப்பிட்டு நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 1 ஹவருக்கு எங்களுக்கு கால் பண்ணி ஃபீட்பேக் கேட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னோம். இன்னொரு சைடு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பாண்ட் பேப்பரை நாங்க கொடுத்து அவங்ககிட்ட வந்து இதெல்லாம் சொன்னோனையும், அப்போ டிஸ்சார்ஜ் யார் பண்ணது, ஆக்சுவலா டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு ஒரு ஆள் வரணும் அப்படின்னாங்க. பிறகு நாங்க எங்களோட சூழ்நிலையும் இந்த மணிகண்டனோட மனைவி பிரியதர்ஷினி கொடுத்த ஒரு வீடியோ வந்து அந்த எஸ்ஐக்கு வாட்ஸ்அப் பண்ணேன். ஸோ அவர் வந்து பார்த்துட்டு அவங்களோட ஸ்டேஷன்னால என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை கூட நாங்க பிரேக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நாங்க இந்த வீடியோவும் கொடுத்தோம். ஜனவரி 26 பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டிஎஸ்பி அவங்களோட தொடர்பு வந்து எஸ்பி சார்ட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அந்த சிலோனோட எஸ்பி. ஸோ அவங்ககிட்ட வந்து நான் வந்து என்னோட லெட்டர் பேட்ல நான் டைப் பண்ணி இந்த மேட்டரை அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணேன். அவங்க மணிகண்டன் யாரு, அவங்க ஃபேமிலி எல்லாமே கேட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன ஒரு இது, சச் எ நைஸ் ஒர்க் யுவர் ஒர்க் இஸ் அப்படின்னாரு. சச் எ நைஸ் ஒர்க் கணேஷ், வெல்டன், கோ ஹெட் அப்படின்னாரு. லாரி ஓனர்ஸ், டிரான்ஸ்போர்ட் எல்லா வாட்ஸ்அப்லயும் இருக்கக்கூடியவங்க எங்க கூட டச்ல இருப்பாங்க. அதுல எதிர் நீச்சல் அப்படின்னு சொல்றது எங்களோட நியர் டச்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் தளம். ஸோ அந்த வாட்ஸ்அப் தளத்துல வந்து இந்த வீடியோவும் இதுவும் போட்டு, அப்போ இந்த இதுல என்னன்னா, அவங்க மனைவிட்ட பேசும்போது ஒரு 23 வயசு 24 வயசு தான் ஆகுது. கடைசி தடவை வீட்டுக்காரோட முகத்தை பார்க்கணும்னு கேக்குறாங்க, எப்படியாச்சும் அவங்க பாடியை வந்து கொண்டு வந்துருங்க அப்படின்னாங்க. இந்த எதிர்நீச்சல்ல வந்து நான் போஸ்ட் போட்டது, அவரை வந்து அங்க இருந்து நம்ம இங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு 1 lakh கிட்ட வரைக்கும் செலவாகுது. ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டாலே போதுமே அப்படிங்கிறது. 100 ரூபா சொன்னா கூட 3rd டிஜிட்டா மாறிடும். 99 rupees போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 99 rupees இஷ்டப்படுறவங்க நம்மளோட ஈவான் சேவை QR கோடுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணது ஜனவரி 26 காலையில மதியம் ஒரு 1 மணிக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டுக்குள்ள நம்மளுக்கு கேட்ட அமௌண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து மதுரையில இருக்கக்கூடிய அசோக் அவங்க வந்து டிராவல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நாங்க இதை கேட்டோம், இதை எப்படி சார் பண்ணலாம், எப்படி பண்ணது, இதை அங்க இருந்து அவங்கள ரெக்யூர் பண்ணோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா அப்படின்னாங்க. இல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட டீட்டெயில் கேட்கறேன்னு சொல்லும்போது எத்தனை விதமான சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு 1 by 1 சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அயோத்தி படத்தை பார்த்தது வந்து மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு இப்படிலாம் இருக்கா, அதாவது மொழி தெரியாத ஒருத்தங்க வந்து அயோத்தியில இருந்து இங்க வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு அவங்கள ஒரு ஃபிளைட் ஏற்றி விடக்கூடிய ஒரு படத்தை கொண்டு வந்தது மாதிரிதான் இந்த ஒரு சிச்சுவேஷன். இப்போ இந்த சிலோன்ல நடந்த விஷயம், டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அவரு வாலண்டியரா வந்து இறங்கிட்டார் களத்துல. அதுலதான் இதுல ஒரு பெரிய ஒரு ஹைலைட். இமிடியேட்டா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பியா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், எனக்கு தெரியாது, the body must be postponed today and we need to give NOC today itself அப்படின்ட்டார். ஸோ அடுத்த செகண்ட் இங்கிட்ட NOC வேலை நடந்துட்டு இருக்கு, அந்த சைடு போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் இருந்து குவஹாட்டில இருந்து வந்துட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது வரைக்கும் அவங்க வந்து எங்கிட்ட ரிட்டர்ன் பேமெண்ட் அவங்க கேட்கல. அவங்க கோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிரைஸ் வந்து அதுல ஒரு 10% தான் நான் கொடுத்துருந்தேன். அந்த 10%க்கு அவங்க நான் பண்ணக்கூடிய ஒர்க்கை பார்த்துட்டு அவங்க வந்து ஈவன் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது வரைக்கும் அவரோட பாக்கெட்ல இருந்து அமௌண்ட் போட்டு டிக்கெட் எல்லாமே போட்டு கொடுத்துட்டாரு. அதே ஃபிளைட்ல மிஸ்டர் பெருமாளையே நாங்க கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு மதுரையில இருக்கக்கூடிய அசோக் அவங்ககிட்ட வந்து டிக்கெட் போடுங்க அதே ஃபிளைட்ல அப்படின்னா டிக்கெட் இல்ல. திரும்பி ஒரு டிக்கெட் கேன்சல் ஆகாத வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒண்ணு சேஞ்ச் ஆகுதான் நெக் ஆஃப் த மூமெண்ட் பார்ப்போம்னு சொல்லிட்டு அதே நாள் 26ஆம் தேதி ஒரு டிக்கெட் கேன்சல் ஆகுது, அதை வேணா போட்டுருந்தேன், அது வந்து அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு, பரவாயில்ல போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அதே ஃபிளைட்ல அவர் போட்டோம். ஆம்புலன்ஸ் மூலியமாக வந்து இவங்க குவஹாட்டி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு 1.5 hours முன்னாடி செக்இன் பண்ணிட்டாங்க. பெருமாள் வந்து ஃபிளைட்குள்ள போயிட்டாப்ல. அடுத்து வந்து இந்த பாடியை வந்து பேக் பண்ணி அதோட சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து இது பண்ணும்போது ஸ்கேன் பண்ணும்போது மெட்டல் டிடெக்ட் மூலியமா ஒரு அலாரம் வந்து ரிட்டர்ன் எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நாங்க அப்பதான் பெருமூச்சு விட்டோம், நல்ல வேலைக்கு ஒரு வேலையை முடிச்சிட்டோம், இவங்களை ஏத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், அவர் பேர் கமல்தாஸ், அவர் உடனே கூப்பிட்டு, சார்
இவங்க கால்ல ஏதாச்சும் மெட்டல் இது இருக்கு, இவங்க கால்ல பிளேட் இருக்குங்கிறாங்களே சார், அதனால இதை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சார் என்ன சார் எங்களுக்கே தெரியாது சார், அவரு ஆளு கருப்பா வெள்ளையா எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னா, அவரு சார் இவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. அவர் யாருன்னே தெரியாதுங்க, நாங்க இருக்கிறது வந்து அவரோட வீட்டுல இருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். சோ அவரு யாருன்னு எனக்கு தெரியாது, இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, ரிப்போர்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட் வச்சு சொல்லிக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பா சார், எதனால ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள இது பண்ணுங்க சார், இல்லைன்னா மார்னிங் தான் எதனால பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. இதுல பெருமாள் வந்து பிளைட்டுக்குள்ள இருக்காப்ல, பிளைட்டுக்குள்ள அவரு போயிட்டாரு. இது கார்கோ செக்ஷன்ல வந்து மாட்டிக்கிடுச்சு. அப்போ இமிடியேட்டா அந்த திருப்பி அந்த எஸ்பி சாருக்கு போன் போட்டோம், சிலோன்ல இருக்கக்கூடிய எஸ்பி சாருக்கு. சார் இப்படி ஒரு சிச்சுவேஷன் சார் அப்படின்னு, இருங்க நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு ப்ரொசீட் பண்ணாங்க. தர்மபுரியில மணிகண்டனோட பக்கத்து வீட்டுக்காரங்க செந்தில், அவங்க ஒய்ஃப், அவங்க செந்திலுக்கு தகவல் கொடுத்து அவருக்கு ஏதோ விபத்து நடந்திருந்தா இதுக்கு முன்னாடி, அவரோட காலில் வந்து ரைட் லெக்ல வந்து பிளேட் வச்சிருக்காங்களாம், அதோட ரிப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அவரை வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவங்க உடனே பைக்ல போய் அவங்க வீட்டுல இருக்க மெடிக்கல் ரிப்போர்ட், எக்ஸ்ரே எல்லாமே பண்ண டேட் முதற்கொண்டு இருந்தது எல்லாமே எனக்கு அனுப்புனாங்க. சிலோன்ல இருக்கக்கூடிய எஸ்பி, குவஹாட்டில இருக்கக்கூடிய எஸ்பிக்கு போன் பண்ணி, அவங்க வந்து இண்டிகோ ஏர்போர்ட்டுக்கு போன் பண்ணி, இப்படி வந்திருக்க பாடி மணிகண்டன் அப்படிங்கிறவருக்கு வந்து டிக்கெட் போட்டிருக்கு, சோ அதுக்கு வந்து நான் முழு இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கஸ்டம்ஸ்ல சொல்லி அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. சோ இதெல்லாம் போக இதுல கிடைச்சது என்னன்னா, நாங்க டைரக்ட் பிளைட்டை தான் எதிர்பார்த்தோம், ஆனா டைரக்ட் பிளைட் கிடைக்கல, கனெக்டிங் தான் கிடைச்சிச்சு. சோ குவஹாட்டி டு கல்கத்தா, கல்கத்தா டு பெங்களூர். அந்த கார்கோல போட்டதுனால அது ஆட்டோமேட்டிக்கா மூவ்மெண்ட்ஸ் ஆகி வந்துடும். ஆனா பெருமாளை பொறுத்த வரைக்கும் பிளைட்டுக்கு புதுசு, அதனால அவர் வந்து 10:30க்கு போய் கல்கத்தால இறங்கிடுறாரு. விடியகாலில் 4:50க்கு தான் அவரோட பிளைட். ஸோ 10:30ல இருந்து விடியகாலில் 4:50 வரைக்கும் நானு என்னோட மனைவி எல்லாருமே அவருக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி தூங்கிறாத, ஏன்னா அந்த பாடியோட ஃபுல் டீடைல்ஸுமே வந்து பெருமாள் கிட்ட தான் இருக்கு. அந்த பெருமாள் கொண்டு வரக்கூடிய என்ஓசியை வச்சுதான் இங்க பெங்களூர்ல பாடி எடுக்க முடியும், அந்த ஒரிஜினல் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. சோ அந்த ஒரு விஷயம், பெருமாள் எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாது. அவர் செல்ல சார்ஜ் இல்ல. இதுலயும் ஒரு 3:30 மணிக்கு அவரோட செல் வந்து சுவிட்ச் ஆஃப். இது சுவிட்ச் ஆஃப் ஆனோனையும் அவர் எப்படி கான்டாக்ட் பண்ணன்னு தெரியல. அவர் கரெக்டா கேட் நம்பர், ஏன்னா கேட் நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருந்தது, கேட் நம்பர் 8, கேட் நம்பர் 24 மாறும் போது அவருக்கு எதுவுமே தெரியல. குவஹாட்டில பார்த்ததுனால நான் கல்கத்தால வந்து கேட் நம்பர் என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு திரு அசோக் மதுரையில இருக்கக்கூடிய ஏபி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அவர் வந்து பார்த்துட்டு கரெக்டான கேட் நம்பர் 27ல போய் உட்கார சொல்லுங்க, 24ல இருக்காரு அப்படின்னாங்க. நைட்டு திரும்பி அவரை கூட்டு பார்த்தா அவர் எடுக்கல. அடுத்து இவருக்கு சொன்னோன்னே இவங்க வந்து ஹரின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அவங்களுக்கு போன் பண்ணி, இண்டிகோல யாரோ அவங்களுக்கு பழக்கம் குவஹாட்டில, அவங்களுக்கு சொல்லி இண்டிகோல இருந்து கரெக்டா அந்த பெருமாளை கூப்பிட்டு பிளைட் ஏற்றது வரைக்கும் இன்னொருத்தர் நைட் மிட் நைட்ல சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. இது வந்து உண்மையிலே வந்து எங்களுக்கு இது நாங்க பண்ணது வந்து நாங்க பண்றோம் அப்படின்னுள்ளது எங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணத மாதிரியே ஒரு இது இருந்தது. பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து தர்மபுரியில இருந்து அவங்க ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. தர்மபுரியில இருந்து பெங்களூர் ஏர்போர்ட்ல போய் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு. அப்ப நம்ம டீம்ல வந்து பேசணும், அதர் ஸ்டேட்ல எடுத்து அதர் ஸ்டேட்ல பெங்களூர்ல எப்படி விட்டுட்டு வர்றது, நம்மளே எண்ட் ஆஃப் த ஒர்க் வரைக்கும் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு ஆம்புலன்ஸ் பெங்களூர்ல நம்மளோட ஈவான் சேவை டீம் மெம்பர் லீடர் அங்க இருக்காப்ல ஈஸ்வர் சிவாஜி ராவ், அவங்களுக்கு சொன்னோம். விடியகாலில் அவர் 6 மணிக்கு ஏர்போர்ட் போயிட்டாரு ஆம்புலன்ஸோட. அவங்களை அங்க இருந்து தர்மபுரி வந்து கொண்டு வந்து விட்டாங்க. கடைசி அவங்களோட விஷயம் எல்லாமே வந்து அந்த ஊரெல்லாம் விஷயம் ஆயிரக்கணக்கான பேர் அந்த கிராமத்துக்கு வந்து கூடிட்டாங்க. அதாவது அவரோட ரிலேஷன் தவிர சக ஓட்டுநர், லாரி உரிமையாளர், லாரி டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார்னு ஒரு பத்திரிகை நிருபர், அவர் வந்து லாரி டுடே அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே லாரி சம்பந்தப்பட்ட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து அவங்களோட கடைசி ஒரு இதை வந்து முடிச்சு வச்சாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இதுல மிகப்பெரிய போராட்டம் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுதுண்ணா. இதுக்கப்புறம் நிறைவா வந்து நீங்க அவங்களுடைய மனைவி கிட்ட பேச முடிஞ்சதா? பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? இல்ல, ஆக்சுவலா எங்களோட ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எங்கேயுமே வந்து நாங்க போவே மாட்டோம். ஒரு ஒர்க்கை முடிக்கிறது வரைக்கும் முடிச்சாலும் சரி, முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க தான் முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம் மெம்பர்ஸ் யாருமே போக கூடாதுங்கிறது தான் எங்களோட கொள்பாடுன்னு வைங்களேன், ஒரு குறிக்கோள்னு வைங்க. ஸ்டார்டிங் டு எண்டு பினிஷ் பண்ணணும், பினிஷ் பண்ணிட்டு நாங்க தான் முடிச்சோம் அப்படிங்கறத வந்து எப்பயுமே வந்து அந்த இடத்துல போய் நம்ம நிக்க கூடாது. இன்னைக்கு காலையில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விஓ போன் பண்ணி பேசினாங்க. தர்மபுரி அந்த இதுல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய நிர்வாகி ஒருத்தவங்க பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு எங்களை இன்வைட் பண்ணாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லைங்க இருக்கட்டும் பாத்துக்கலாம், ஏன்னா அந்த இடத்துல நாங்க போய் ஃபேஸ் பண்றதோ இல்ல அவங்ககிட்ட போய் அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்குற நிலைமையில யாருமே இல்லை.
ஏன்னா எங்களோட பேக்ரவுண்ட் வந்து பெரிய லெவல்லோ இல்ல, இந்த வாகன் சேவை அப்படிங்கிறது வந்து பெரிய லெவல்லயும் நாங்க இது பண்ணிக்கல. அது வேண்டாம்னு சொல்லி தான் எங்களோட பணி, எத்தனை பணி இது வரைக்கும் நாங்க செஞ்சிருக்கோமோ ஒரு ஆளை கூட நாங்க போய் மூஞ்ச பார்த்தது இல்ல. அவங்கள்ட்ட போய் பேசி நாங்க தான் பண்ணி கொடுத்தோம்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு போட்டோ கூட நாங்க எடுத்தது கிடையாது. எங்களோட இது வாட்ஸ்அப்ல மட்டும் தான் போகும். வாட்ஸ்அப் வழியாவே வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சு கொடுக்குறோம். அதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையாவே இந்த மணிகண்டன் அவர்களுக்கு நம்முடைய இரங்கலை தெரியப்படுத்திக்கலாம். அதே வேளையில அவருடைய குடும்ப சூழ்நிலை நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கும் போது உண்மையாவே ரொம்பவுமே சங்கடமா தான் இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில இப்பதான் குழந்தை பிறந்திருக்குங்கும் போது விபத்துல அவர் இறந்துடுறாரு. அவங்களுடைய மனைவிக்கு அவங்க உடலை திரும்ப கொடுக்கணுன்ற ஒரு சூழல்ல நீங்க எடுத்த முயற்சி ஆகட்டும், உங்க கூட உறுதுணையா ₹99 கொடுத்து உதவி செஞ்சிருந்த நண்பர்களா இருக்கலாம். அதே போல அங்க இருக்கக்கூடிய எஸ்பி, காவல்துறையினர் இத்தனை பேருடைய ஒரு கூட்டு முயற்சி, இத்தனை தடங்களை கடந்தும் கூட கரெக்டா அவங்களுடைய அந்த உடலை அங்க சேர்த்திருக்கீங்கன்றது உண்மையாவே ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் மிக்க செயலா தான் நாங்க பாக்குறோம். இதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நாங்க தெரியப்படுத்திக்கிறோம். நிச்சயமா அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் நம்புறோம். உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துது பிஹை நியூஸ். நன்றி.